अस्मद्गुरु परमगुरु शयामं रामं पद्माक्षनादशरजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரங்கள் எழுந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதி தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த ரெண்டு பெருமைகளையும் பரமத பங்கத்தினுடைய அதிக பாசுரங்களை கொண்டு நாம் அனுபவித்து வரிச்சு இந்த சாத்துங்கிற பாசுரத்தில் இதை மாதிரி தனக்கு அருள் புரிந்த சுதர்சன ஆழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறார். அந்த பாசுரத்தை நாம் அனுபவிச்சுட்டு வரும். திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குஷம் பொரிசிதர் சதமுக வங்கி வாழ்வேல் அமர்ந்ததும் தெளிபணில சில கண்ணி சீரங்க செவ்வடி செழிய கத முசலந்தி சூழந்தி கழ்ந்ததும் அகில உலகுகள் கண்ட யாரோரங்களில் அடைய வடவில் இலங்க வாசின்னி நின்னதும் அடியும் அருகணையும் அறவாம் என்ன நின்று அடி அடையும் அடியறை அன்பினால் அஞ்சல் என்பதும் மகிழும் அமரர் கணங்கள் வானங்கவர்ந்திடாமலியும் அசுரர் புணர்த்தமயன் துறந்ததும் வளரும் மணிமணி மின்ன வானந்தி கொண்டிடா மரமுறை முறை வணங்க மாறின்னி வென்னதும் சிகீரபிமதியம் உமிழ்தே சுந்த எண்டிசை திணிமருள் செகவு வந்து சேமங்கள் செய்ததும் திகழரவணையரங்கர் தேசன்ன மன்னியா திரிசுதர்சனர் செய்ய வீரன் புயங்களே. இந்த பாசுரத்தில் முதல் பாதத்தினால இதை சாய்க்கிறார். 16 ஆயுதங்களை சாய்க்கிறார். அதில் 12 ஆயுதங்களை அனுபவிச்சிருக்கோம். இன்னும் 4 ஆயுதங்களுடைய அனுபவிக்கணும். திகிரி மழு உயர் குந்தம் தண்டு அங்குஷம் பொரிசிதரு முகவங்கி வாழ் வேல் அமர்ந்ததும் தெளி பணிலம் சிலை கண்ணி ஸ்ரீரங்கம் செவ்வெடி செழியகதை முசலம் திசூலன் திகழ்ந்ததும். இதில் 4 நாளாக பிரிஞ்சு நமக்கு எப்படி அனுகிரகம் இந்த ஆயுதங்கள் பண்ணுறது அப்படின்றது அனுபவிச்சுட்டு வரும். சக்கரத்தாழ்வார் சுதர்சனாழ்வார் தான் கொண்டிருக்கிற சக்கராயுதத்தினால நம்முடைய உடலை நல்லபடியாகவும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கணுமோ அவ்வளோ காலத்துக்கும் இருக்கும்படி அனுகிரகம் பண்றார். மழுவுனால நமக்கு உடல் மாத்திரம் இருந்தால் போருமா, ஞானம் வேணும். அதனால அறிவை கொடுக்குறார். அதுக்கப்புறம் குந்தம், அந்த குந்தாயுதம் இருக்குதே ஈட்டி, அந்த ஈட்டியை எப்படி அசைச்சா பறவைகள்லாம் பறந்து ஓடுறதோ அதுபோல் அறிவு இருந்தால் மாத்திரம் போதுமா. அதனால் நம்முடைய அசுரத்தன்மையெல்லாம் அறிவு நல்லத்துக்கும் உபயோகப்படும், கெட்டத்துக்கும் உபயோகப்படும். அதனால் அசுரத்தன்மை போனால் தான் நல்லத்துக்கு அந்த அறிவு செயல்படும், நல்லதை நோக்கி. அதனால் அந்த குந்தம்ன்ற ஈட்டி ஆயுதம் நமக்கு அசுரத்தன்மையை பறக்க அடிக்கிறது. பறவை எப்படி ஈட்டி அப்படி ஆட்டினா போகுமோ அது போல் போகும். நாம் இப்படி இருந்தால் கூட அசுர பிரவೃத்திகள் இருக்காளே, நம்ம தடுக்கக்கூடிய எதிரிகள், நல்வழியில் போக விட்டால் அவளெல்லாம் தண்டாயுதம் தண்டிக்கிறது. அதனால் நல் சரீரம் பெற்று ஞானம் பெற்று அசுரத்தன்மை ஒழிந்து நமக்கு தடங்கல் பண்ணக்கூடிய அசுரர்களை ஒழித்து நம்ம நல்லபடியாக மனுஷனாக இருந்தால் மனுஷனாக இருக்கும்படியான வழிவகை செய்யறது இந்த 4 ஆயுதம்.
இப்படி இருந்தால் போருமா அப்படின்னு சொன்னால் போராது. இது சரீரத்துக்கு வேணா இதுவே தவிர இந்த சரீரம் எதுக்காக உழைக்கிறது, இந்த சரீரம் எதனால் தாங்கப்படுறதோ அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை எது தாங்கிறதோ அப்படிப்பட்ட ஆத்மாவுக்காக இது உழைக்கிறது. இந்த சரீரத்தை கொண்டு இந்த மாதிரி சரீர சுகங்களையே கொடுத்தா போராது ஆத்மாவுக்கு. அதனுடைய தாத்பரியமான ஆத்ம சுகத்தை கொடுக்கணும்னா பகவத் பக்தனாக இருந்து பகவான் அடையணும். அதனால அடுத்த 4 ஆயுதங்கள் அங்குஷம், பொறி, சிதறு, சதமுக வங்கி, வாழ். அங்குஷம் வரையில திகிரி, மழு, உயர்குந்தம், தண்டு ஆயிடுத்து. அங்குஷம், சதமுக வங்கி, வாழ், வேல் அப்படின்ற இந்த 4 ஆயுதங்கள், அதாவது எம்பெருமானிடத்தில் நாம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு பிரமாணம் சொல்கிறது, ஆத்மதாசியம் அரே சுவாமியம் ஸ்வபாவஞ்ச சதாஸ்மரா. ஆத்மாவுக்கு எப்பவும் தாசத்தன்மை, அரேஹே ஹரிக்கு எப்பவும் சுவாமியாக இருக்கக்கூடிய தன்மை, சதாஸ்மரா இந்த சுபாவத்தை தான் எப்பவும் நினச்சிட்டு இருக்கணும். அப்படி யார் அந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னா, சோஜீவன இச்சா எதித்தே சத்தாயாம் ஸ்பிருகாயதி. அதாவது எல்லாரும் ஆத்மதாசியம் அரே சுவாமியம் ஸ்வபாவஞ்ச சதாஸ்மரான்னு நினைக்க முடியாது. யாருக்கு எதி சோஜீவன இச்சா எதி தே ஸ்வசத்தாயாம் ஸ்பிருகாயதி, தன்னுடைய ஜீவனத்தில் யார் ஒருத்தனுக்கு இச்சை இருக்குதோ, தன்னுடைய நல்வாழ்வில், ஜீவனம் அப்படின்னா மிகவும் புருஷார்த்தமான இது நம்முடைய நல்வாழ்வு, அது எது? பகவத் கைங்கரியம் தான். ஏன்னா பின்னால் ஆத்மதாசியம் ஹரே சுவாமியம்ன்றதுனால தாசனாக இருக்கும் சுவாமிக்கு எப்பவும் தொண்டு பண்ணணுமானதுனால அந்த கைங்கரியம்தான் நமக்கு ஜீவனம். மீதி எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு ஜீவனம் இல்லை. ஆத்மா கொண்டு இருக்கிற சரீரத்துக்கு வேணா இது, சரீரத்வாரா ஆத்மாவுக்கு சுகதுக்கம் வருமே தவிர ஆத்மாவுக்கு முக்கியமான பிரதானமான அது ஒன்று தான் ஆத்மதாசியம்தான். அதனால் தொண்டு பண்ணுறது தான். அதனால் சோஜீவன இச்சா எதித்தே ஸ்வசத்தாயாம் ஸ்பிருகாயதி, உன்னுடைய சத்த இருப்பில் என்ன இருப்பில் எண்ணம் இருந்ததுன்னா, இருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு தேவையான ஞானத்தோடு இருக்கிறது. ஒரு கைங்கரியம் பண்ணணும், ஆத்மா உஜ்ஜீவிக்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அந்த உஜ்ஜீவனத்துக்கு உண்டான ஞானம் இருந்தால் தானே அந்த காரியத்தை பண்ணி அது உஜ்ஜீவனம் பண்ண முடியும். அதனால் அதுக்கு உண்டான உபாயமான ஞானத்தோடு இருக்கிறது. அப்படி இருக்கணும்னா ஆத்மதாசியம் அரே சுவாமியம் ஸ்வபாவஞ்ச சதாஸ்மரா அப்படின்னு சொல்லுது. ஆத்மா எப்பவும் தாசியம் தாசத்தன்மை கொண்டது, எம்பெருமான் எப்பவும் சுவாமித்தன்மை கொண்டவன் அப்படின்ற இருவருடைய சுபாவத்தையும் எப்பவும் நினச்சிடணும். அப்படி நினச்சிருந்தாதான் நாமும் சுவாமி, அகங்காரம் மமகாரம் எது என்னுடையது நான் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லாது இருக்கும். அந்த மாதிரியா அப்போது இந்த சரீரம் இருந்து அந்த சரீரத்துக்கு நல்லபடியாக அப்படி இருந்துட்டா போராது. அதனால் அங்குஷம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அங்குஷமாகப்பட்டது நம்முடைய ஆசைகளாகிற ஆசைகள்லாம் எப்படி மதயான போல அந்த ஆசைகளை அடக்கிறது. இதர விஷயங்களில் ஆசையை அடக்கி எம்பெருமான் விஷயத்தில் ஆசையை இது பண்ணுறது. இதர விஷயங்களில் ஆசையை அடக்கிறது அங்குஷம். அப்படி பகவத் பக்தனாக இருக்கணும், பகவானுக்கு அடியவனாக இருக்கணும்னா இதர ஆசை ஒழியணும். அது அங்குஷம், அது அடக்கிறது. அதுக்கப்புறம் அது ஆசை கிளர்ந்து வருது, ஆசை மேலே மேலே வந்துட்டே இருக்குது, அங்குஷம் அடக்கிறது. அது மேலே மேலே வராது இருக்கணும். அந்த ஆசை வரத்துக்கு காரணம் என்ன? உள்ளுக்குள்ளே நமக்கு பாபம் இருக்குது. அந்த பாபத்தை
சிதறு சதமுக வங்கி அப்படின்னு பொரிய தெரிக்கக்கூடியதான சதமுகாக்னி அப்படின்ற ஆயுதமாகப்பட்டது. விட்டில் பூச்சியெல்லாம் எப்படி அந்த விளக்கில் போய் விழறதோ, அக்னியில் போய் விழறதோ, அது போல இந்த பாப்பங்கள்லாம் பொசுக்கப்படுறது. அதனால் இப்போ கிளர்ந்த ஆசையை அங்குஷம் அடக்கிறது. இனிமே ஆசை கிளறாதபடியாக உண்டாகாதபடியாக அந்த சதமுகாக்னி பண்ணுறது இதர விஷயங்களில். சரி, அப்போ அது ஆயிடுத்துன்னா தத்துவஜானம் வேணும். இப்போ இத்தனை நாளாக இருக்கிறது சாதாரண ஜானம். தத்துவஜானம், உண்மையான அறிவு வேணும். அதே வாழ் கத்தி, ஞானஸ்வரூபமான கத்தி நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குது. அப்படி அந்த ஞானத்தை கொடுத்ததுன்னா அப்படி கொண்ட ஞானத்தும்படி அனுஷ்டானம் பண்ணணுமே, அதுக்கு சக்தி வேணுமே. அதுக்கு சக்தி இல்லாது இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதனால் வேலாயுதம் என்ன பண்ணுறதுன்னா நம்முடைய அசக்தியை போக்கி சக்தியை தருது, அந்த தத்துவ ஞானத்தும்படி நடக்கிறது. அதனால் முதல் 4 ஆயுதங்கள்னால நாம் கொண்டுள்ள சரீரத்தின்படி நன்றாக விளங்கும்படி பண்ணுறது. அது மாத்திரம் போராது, இந்த சரீரத்தை கொண்டு தான் ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு உண்டான வழியை தேடணும். மகதா புண்ணிய பண்யேனே பிரீத்தேயம் காயனோகசா துறையாவின் பாரங்கந்தும் அருகசி. இது பெரிய புண்ணியத்தை கொடுத்து விலையை கொடுத்து வாங்கப்பட்டிருக்குது இந்த சரீரம். அது உடையறதுக்கு முன்னே, அந்த சரீரம் உடையறதுக்கு முன்னே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்சாரத்துக்கு அக்கறைக்கு போகிற வழியே இந்த சரீரத்தை கொண்டு நாம், சரீரமாகிற ஓடத்தை கொண்டு அக்கறைக்கு போகணும். இந்த சரீரம் மகதா புண்ணிய பண்யேன கிரீத்தேயம் காயனோகசா. இந்த சரீரமாகிற ஓடத்தை நிறைய புண்ணியமாகிற விலையை கொடுத்து வாங்கியிருக்கோம், பெற்றிருக்கோம். அது துவர யாவன்ன பித்தியத்தே, அது உடையறதுக்கு முன்ன நாம் துவரிக்கணும், வேகமாக காரியம் பண்ணணும். என்னது? பாரங்கந்து மருகது. அந்த இந்த சம்சாரத்துலேருந்து தாண்டறதுக்கு இந்த ஓடத்தை வச்சு நாம் இது பண்ணணும். இந்த ஓடம் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உயர்த்தியான ஓடம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அந்த ரீதியில் ரெண்டாவது, அதாவது எம்பெருமானிடத்தில் தாசியத்தன்மையோட கூட எம்பெருமானிடத்தில் பற்றா இருக்கும்படி பண்ணுறது. இப்படி எம்பெருமானிடத்தில் பற்றா இருந்து அவனை பற்றணும் அப்படின்னு சொன்னால், மூணாவது 4 ஆயுதங்கள் தெழிபணிலம், சிலை, கண்ணி, ஸ்ரீரங்கம் அப்படின்னு. அதாவது முதல்ல வளைந்த தன்மை இருக்கணும். வளைந்த தன்மைனா அதாவது அகம் அப்படின்றது இல்லாமல் தாசோகம் அப்படின்னு வளைந்த தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் இன்சொல் இருக்கணும். வளைந்த தன்மை இருந்தால் மாத்திரம் போராது, இன்சொல் இருக்கணும். அதனால் பெருமாளை நமஸ்காரம், காய்க வாச்சிக மானச நமஸ்காரம், 3ம் பொருந்தின நமஸ்காரம் சரணாகதி அப்படின்னு சொல்லப்பட்டு. அதனால் இப்போது அந்த நமஸ்காரம் வளைந்த தன்மை, காய்கம், இன்சொல், வாக்கு, இதெல்லாம் மனசில் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. அதனால் இந்த ரெண்டுத்தையும் அந்த பாஞ்சஜன்யம் அப்படின்னு சங்கம் இருக்குதே, அந்த சங்கம் நமக்கு தருது. ஏன்னா அது இந்த தத்துவத்தையே பிரணவம் தான் நமக்கு காண்பிக்கிறது. எம்பெருமான் சுவாமி, நாமெல்லாம் தாசன், எம்பெருமானுக்கு சேஷபூதம் அப்படின்னு காமிக்கிறதே பிரணவம் தான். அந்த பிரணவத்தை போல் இந்த பாஞ்சஜன்யம் என்ன பண்ணுறது? வளைந்து இருக்குது உருவத்தில். அதே மாதிரி பிரணவம் ஓங்கார நாதம் இருக்குதே, அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுபோல் பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலியும் இனிமையாக இருக்கும். எந்த ஒன்றுமே நல்லவாளுக்கு இனிமையாக இருக்கிறது, தீயவர்களுக்கு அது விரோதமாக தான் இருக்கும். அதனால் சங்கத்தை ஊதினாம் பெருமாள்,
திருதராஷ்டிரர்களுடைய ஹிருதயம்லாம் பிளந்தது அப்படின்னு பாரதி அயோக்கியனுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். நல்லவாளுக்கு அது ஹிருதயங்கமமாக இருக்கும். சரி, அதனால் அப்படிப்பட்டதானே தன்மையை நமக்கு வளைந்த தன்மையும் இன்சொல்லையும் கொடுக்கக்கூடியது சங்கம், தெளிபணிலம், சிலை. இப்படி வளைந்த தன்மையின் சொல்லும் மாத்திரம் இருந்தால் போராது. நம்முடைய இந்திரியங்கள் இருக்குது, இந்த இந்திரியங்கள்லாம் எம்பெருமானத்திலே ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முரளி புஞ்சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்து சமர்ச்சயாச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு அப்படி கிருஷ்ணன் லோகே லோச்சனத்வய ஹரேஹே கச்சாங்கிரி யுக்மாலையும் ஜிக்ரகிராண முகுந்த பாத துளசி மூர்தன்னமாதோக்ஷன்ற ரீதியிலே எல்லா இந்திரியமும் எம்பெருமானிடத்திலேயே ஒருப்பட்டிருக்கணும். அந்த உருப்பட்டு இருக்கிற காரியத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா சிலை, அந்த தனுசு சாருங்கம்ன்ற ஆயுதம் நமக்கு அக்ஷசாயகமான இந்திரியத்தை அம்பை ஒருமுகப்படுத்துறது. ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் அப்படின்றது ஸ்ரீரங்கம். அப்போ தெழிப்பணிலம் சிலை, ஸ்ரீரங்கம் இல்லை, தெழிப்பணிலம் சிலை ஆச்சு. அப்புறம் கண்ணி, கண்ணின்றது பாசம் அப்படின்ற ஆயுதம். பாசம், இந்த பாசத்தினால தான் நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், பிணைக்கப்பட்டிருக்கோம். கண்ணி கயிறு, பாச கயிறுனால்தான் இந்த சம்சாரத்தில் பிணைக்கப்பட்டிருக்கும். சக்கரத்தாழ்வார் வச்சுட்டு இருக்க அந்த பாசத்தினால, பாசம்ன்ற ஆயுதம் அந்த கயிறுனால நம்முடைய பாசம், சம்சாரத்தில் கட்டுப்பட்ட பாசம் விடுபடுறது. ஆனால் இப்படி வளைந்த தன்மையும் இன்சொல்லும் உடையவனாக இருந்து இந்திரியங்கள்லாம் எம்பெருமானிடத்தில் ஒருமைப்பட்டு இருந்தால் நம்முடைய சம்சார பந்தம் நம்ம விட்டு விலகும். அதை பாசம்ன்ற ஆயுதம் நமக்கு பண்ணி வைக்கிறது. சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கட்டு இருக்குதே, அது கழகம். சரி, அதுக்கப்புறம் சிலை, தெளிபணிலம், சிலை, கண்ணி, ஸ்ரீரங்கம். அதனால் ஸ்ரீரங்கம் அப்படின்றது கலப்பை ஆயுதம். கலப்பைன்றது உழுது பண்படுத்துறது. அதனால் அந்த கலப்பு ஆயுதம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம பண்பாளனாக ஆக்கிறது, பண்படுத்துறது. கலப்பைன்ற ஆயுதம் நம்ம பண்படுத்துறது. இந்த பாசத்துலேருந்து விடுபதான், பாசன்றது நம்ம சம்சாரத்துலேருந்து விடுபடுறதில்லோ. அதனால் நம்ம பகவானுடைய திருவடியில் சேர்க்கக்கூடிய பண்படுத்துகிற காரியத்தை ஒரு நிலத்தில் கூட இந்த சரணாகதி பயிர் இங்கே நன்னா விளையணும்னா அந்த நிலத்தை உழுது உழுது நன்னா பண்ணணும். அதுக்கு கலப்பைன்ற ஆயுதம் தான் உபயோகப்படுறது, கலப்பை தான். அதனால் நம்ம நன்னா பண்படுத்தக்கூடியதாக அந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கலப்பை. இதுக்கு மேலே இதுவரையில் அனுபவிச்சிட்டோம். இதுக்கு மேலே 4 ஆயுதங்கள்: செவ்விடி, செழிய கதை, முசலம், திசூலம். அப்படி செவ்விடி அப்படின்றது சிறந்ததான வஜ்ராயுதம். செழிய கதை அப்படின்றது செழுமையான கதாயுதம். முசலம் அப்படின்னு சொன்னால் உலக்கை. திசூலம் அப்படின்றது திரிசூலம் அப்படின்னு சூலாயுதம். இப்படி பிரகாசிக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி பெருமாளிடத்தில் நாம் நல்லவனாக இருந்து, அப்புறம் பகவத் பக்தனாக இருந்து, அந்நிய சிந்தை இல்லாமல்
அதுக்கப்புறம் அவனிடத்துல தலையை வணங்கி சரணாகதியெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான படியால் தன்மையை கொடுத்து இது பண்ணா விட்டு என்ன ஆகுதுன்னா நாம் அவனிடத்துல சமர்ப்பிச்சா விட்டு இந்த சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னா வஜ்ரம் போல திருடமாக இருக்குது. வஜ்ரம் போல திருடமாக இருக்குது. ஏன்னா பாப்பாதிகள்லாம் கலுஷமாக இருந்தால் தான் அங்கங்கே சரீரம் திருடமாக இல்லை, அங்கங்கே வியாதி பிடிச்சி அல்லாடும். ஆனால் வஜ்ரம் போல திருடமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா பெருமாளை பண்படுத்தப்பட்டு நாம் சரணாகதி பண்ணுறதுனால இதுக்கு மேலே நம்முடைய இது தன்மை. அப்போது எல்லா பாபங்களும் ஒழியிறது. அசுரத்தன்மையெல்லாம் பாபம்ன்றது அசுரத்தன்மை. நான் நான் என்னது என்னதுன்னு சொல்கிறது தான் அந்த பாபத்தினுடைய இது பலனாக வருது. அந்த அசுரத்தன்மை அதுதான் அசுரத்தன்மை, அகங்காரம் மமகாரத்தோடு. அதோடு கூட அங்கேயே தான் கீழெல்லாம் போச்சு அகங்காரம் மமகாரம். இப்போ என்னன்னா அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது கூட ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். ஒழிவில்லாத காலம் எல்லாம் எம்பெருமானோட சேர்ந்தே இருந்து ஒழிவில் காலமெல்லாம் கொஞ்சம் கூட ஓச்சல் ஒழிவு இல்லாத எல்லா காலத்துலேயும் கூடவே இருந்து எப்படி கைங்கரியம் பண்ணணும்? வழுவிலா அடிமை. அந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும்னா நான் பண்ணேன், எனக்காக பண்ணேன் அப்படின்லாம் சுவார்த்தமாவோ என்னுடைய அதீனத்தினால பண்ணேன் அப்படின்றதோ சுவார்த்த சுவாதீன. சுவார்த்த கர்த்திருவம், சுவார்த்த போக்திருத்வம், சுவாதீன கர்த்திருவம், சுவாதீன போக்திருத்வம். என் பொருட்டு நான் செய்தேன், என் பொருட்டு நான் அனுபவிக்கிறேன், என் பொருட்டு என் அதீனமாக நான் இந்த காரியத்தை பண்ணேன், என் அதீனத்தை எனக்காக நான் பண்ணேன் அப்படின்ற அந்த வலு இருக்கக்கூடாது. அது மாதிரி திருடமாக இருக்கணும். அப்படி இந்த வஜ்ராயுதமாகப்பட்டது. இந்த வஜ்ராயுதத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா இந்திரன் இருக்கானே, விருத்ராசுரன் ரொம்ப வரபல அவனை அழித்தது இந்திரன் எப்படி அழித்தான் அப்படின்னு சொன்னால் வஜ்ராயுதத்தினால்தான் அழித்தான். அப்படி வஜ்ராயுதம் பிரசித்தம். அப்படி விருத்ராசுரனை அந்த அந்த அசுரத்தை அதை போல். ஆனால் அந்த வஜ்ராயுதத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் மாசானாம் மாருஷி சோகம் அப்படின்லாம் எது எது உயர்ந்ததோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு வர பிரகரணத்தில் ஆயுதானாமஹம் வஜ்ரம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆயுதங்களுக்குள்ள நான் வஜ்ராயுதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி புகழ் பெற்றதானே அந்த இந்திரனுடைய வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதம் ததீச்சி முனிவருடைய எலும்புலேருந்து பண்ணப்பட்டது. ஆனால் சுதர்சன ஆழ்வார் வச்சுட்டு இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் எப்படி அப்படின்னு சொன்னால் ததீச்சி முனிவருடைய எலும்புலேருந்து வந்ததில்லை. அது அப்படி தோணாத அது சுயமாக அப்படியே இருக்கக்கூடிய வஜ்ராயுதம். எந்த பெருமாள் ஆயுதம் வச்சுருக்காரோ அதுலேருந்து தான் மற்ற ஆயுதங்கள்லாம் உண்டாருது. புரியுதா? அதனால் அந்த ததீச்சி முனிவர்லேருந்து ஏற்பட்ட வஜ்ராயுதம் இந்திரனுக்கு அவ்வளோ பெருமை கொடுத்து கண்ணன் அந்த மாதிரி நான் வஜ்ராயுதமாக இருக்கேன் ஆயுதங்கள்லேன்னு சொன்னது அது எதனுடைய இதனால் அப்படின்னா இந்த வஜ்ராயுதத்தினால்தான். இந்த திருவாழியாழ்வான் வச்சுட்டு இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தினால்தான் அதுக்கு அவ்வளோ பெருமை வந்தது. அப்படிப்பட்ட வஜ்ராயுதம் ஆயுதானாமஹம் வஜ்ரம் இத்யகீயத எஸ் அவஹா அவ்யாஹத் ஏதீஷ வஜ்ரசௌ அததீத்யஸ்தி சம்பவஹ. அததீதி அஸ்தி சம்பவஹ. ததீச்சி முனிவரனுடைய அஸ்தியிலேருந்து உண்டாகாது அததீத்தின்னு இருக்குது. ஆயுதானா அகம் வஜ்ரம்னு கண்ணன் இத்தியகீயத்தை அவன் இது பண்ணானே. அப்படிப்பட்ட ததீச்சி முனிவர்லேருந்து தோன்றாது தானே
ஏதீச வஜ்ராசு சுதர்சனார் கொண்டிருக்கிற இந்த வஜ்ராயுதம் வஹா அவ்யாத் உங்களை காத்தருள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதனால் என்னன்னா இந்திரன் அந்த சாமானிய வஜ்ராயுதம், சாமானியன்னு சொல்லக்கூடாது, அதுதான் ஆயுதங்களுக்குள்ளேயே ஒசத்தி கண்ணன் கீதையில் சொல்லி நான் தான் சொல்லிட்டான். அந்த பின்னால் தோணப்பட்ட வஜ்ராயுதத்துக்கே அவ்வளோ பெருமைன்னா இந்த சுதர்சனாழ்வாருடைய வஜ்ராயுதம் உங்களை காக்கட்டும்னா துளி கூட அசுரத்தன்மை இல்லாமல், ஏன்னா எம்பெருமான இடத்துல நாம் சரணாகதி பண்ணுறதுக்கு பண்பட்டு நாம் சரணாகதிலாம் பண்ணிட்டனால நமக்கு எந்த விதமான அசுரத்தன்மையும் இல்லாத ஒழிவில் தான் வழுவிலா அடிமை செய்யக்கூடிய அந்த அந்த வலு எனக்கா. இப்போது நாம் இங்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுறது எப்படி பண்ணுறோன்னா 10 நாள் உற்சவம் நடக்கிறது. நம்மாத்து உற்சவம் இத்தனாவது நாள். இந்த உற்சவத்தில் மற்றவாள்லாம் பண்ணாதபடி உயர்த்தியான புஷ்பம், உயர்த்தியான வாத்தியம், உயர்த்தியான தளிகை, நிறைய திவ்ய தேசங்கள்லேருந்துலாம் நிறைய பாராயணக்கார சுவாமிகள், பிரபந்தக்கார சுவாமிகள்லாம் ஏழை பண்ணி அப்படி பெருமாளுக்கு ரொம்ப நன்னா நான் பண்ணுறேன். பெருமாள் அந்த மாதிரி எனக்கு வசதி கொடுத்துருக்காரு, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதில் நான் பண்ணுறேன்ற ஒரு என்னதுன்ற ஒரு அகங்காராதிகள், சாத்விக அகங்காரம், பெருமாள் கொடுத்துருக்கான் எனக்கு அந்த சக்தியை, அதனால் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா கூட அந்த இடத்துல நான்றது லவலேசம் ஒட்டின்னு இருக்குது. அது வழு, அதான் வழுவிலா அடிமை அப்படி. அந்த மாதிரியான வழு கூட இல்லாதபடியாக நாம் அந்த கைங்கரியத்தை பெறக்கூடியவனா இருக்கும். அப்படிப்பட்ட கைங்கரியத்துக்கு அதுக்கு அடுத்தது கதாயுதம், இந்த சரீரத்துக்கு உண்டான நோயை போக்கடிக்கிறது. கதாயுதம் புத்தி ரூபிணி அப்படின்னு சாஸ்திரத்தில் என்ன மகத்தத்துவம்னு உண்டு. பிரகிருதி மகான் அகங்காரம் அப்படின்னு வச்சு அந்த மகத்தத்துவத்தினுடைய வடிவு இந்த கதாயுதம். மகத்தத்துவம்ன்றது புத்தி ரூபிணி. ஆனால் புத்தி ரூபமான மகத்தத்துவத்திலேருந்து உண்ட கதாயுதம் என்ன பண்ணுறது அப்படின்னா அது புத்தி ரூபிணி, அது உலகத்தை சம்மதிக்கிறது, சம்மாத சக்தி கொண்டது. என்னடா அது புத்தி இருந்ததுன்னா அட்டாமிக் தியரி படித்தவன் என்ன வேர்ல்டெல்லாம் அழிக்கிறதுக்கு உண்டான அட்டாமிக் பாம் தயாரிக்கிறான் அப்படின்னா அது வசதியா அப்படின்னு இல்லைன்னு பல தடவை இங்கே சொல்லவும் சொல்லிவிட்டு இப்போ அழிக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா புத்தி ரூபமானது மகத்தத்துவம், அதுலேருந்து உண்டானது கதை. நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடழிப்பவன் தானே. இந்த நாக்குலேருந்து நிறைய சாஸ்திரங்கள்லாம் வருது ஞானத்தினால. அதுக்கெல்லாம் ஆவியாரு, ஆவின்றது உயிர், ஆக்கைன்றது சரீரம். அந்த சப்தம் இருக்குதே, அந்த சப்தம் சரீரம். அந்த சரீரம் இப்போ நம்ம சரீரம், நாம் இருக்கோம், நம்ம சரீரம் இருக்குது. நம்ம சரீரத்தில் உயிர் தங்கியிருக்கிற வரையில் தான் இந்த சரீரத்துக்கு இது, இல்லைன்னா இந்த சரீரம் போயிடும், அழிஞ்சு போயிடும். சரிதானே? உயிர் தங்கியிருக்கிற வரையில் இந்த சரீரம் நன்னா இருக்கும். இந்த உயிர் போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் இந்த சரீரம் நன்னா இருக்காது. இந்த சரீரம் இதுவாக இருந்தால் கூட, என்னவாக இருந்தால் கூட, அதாவது வியாதி பிடிச்ச சரீரமாக இருந்து பெட்சோர் ஆன மாதிரி வந்தால் கூட இந்த உயிர் இருக்கிற வரையில் அந்த சரீரம் ஓரளவு சுமாராக இருக்கும். ஆனால் உயிர் போயிடுத்துன்னா நன்னா இருக்கிற சரீரம், வியாதியே இல்லை, பெட்சோரே இல்லைன்னா கூட அந்த சரீரம் உடனே போயிடும், அழுகி போயிடும். இன்னும் பெட்சோர் முதலிய வியாதி இருந்ததுன்னா மொத்தமாகவே போயிடும்.
அதனால ஆவின்றது உயிர், ஆவின்றது உயிர், ஆக்கைன்றது சரீரம். அந்த சரீரம்ன்றது சப்தம், சப்தத்துக்கு அர்த்தம் இருக்குதே பொருள், அதுதான் ஆவி. இப்போ அந்த சப்தத்துக்கு உண்டான பொருள் சரியா சொல்லலைன்னா, அதாவது பொருள் மாறி கொடுத்துன்னா, அதாவது உயிர் போயிடுத்துன்னு அர்த்தம். அதனால ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குச்சே, அந்த அர்த்தத்தை விட்டு வேற ஒரு அர்த்தம் சொன்னால்னா அது போயிடுறது. அப்போ பெருமாள் என்ன பண்றான்? அழிக்கிறான். அது எப்படி முடியும்? ஞானத்தினால தான் அது அழிக்கிறது. ஞான ரூபமாக இருக்கிற மகான்லேருந்து மகான் வடிவு கொண்ட கதை இருக்குது, அந்த கதையினால் அவன் அழிக்கிறான். காரணம் என்னன்னா, அந்த ஆவியும் ஆக்கையும் ஒன்றும் சேரலை. இப்போ நம்முடைய உடல்ல ஆவி இருக்கிற பர்யந்தம் தான், உயிர் இருக்கிற பர்யந்தம் தான். ஏன் இந்த உயிர் போயிடுறது அப்படின்னா, இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத மாறி போகிறது. அந்த தொடர்பு கெட்டு போச்சுன்னா உடனே உயிர் வெளில போயிடுறது, இந்த சரீரம் கெட்டு போயிடுறது. ரெண்டுத்துக்கும் தொடர்பு நன்னா இருக்கணும். அதை மாதிரி ஒரு சப்தத்துக்கு, சப்தம்னா தான் ஒரு வார்த்தை, ஒரு பதம் வச்சுக்கோங்களேன். அந்த பதம் இருக்குதுன்னா அந்த பதத்துக்கு சரியான அர்த்தம் சொன்னாதான் அந்த பதத்தினுடைய உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உடனே அந்த பதங்கள்லாம் தாறுமாறாக பிரயோகம் பண்ணுறதுனால அது மூலமாக தீய காரியங்கள்லாம் நடக்கிறதுனால உலகத்தை அழிச்சுடுறான். அதனால் அப்படி சரி. அதனால் இப்படி இருக்கிற கூடியதான கதையாகப்பட்டது வஜ்ராயுதத்தினால் நமக்கு அசுரத்தன்மை அடியோட ஒழிஞ்சி அகங்காரம் மமக்காரங்கள்லாம் இல்லாத நாம் வர்த்திச்சோம்னா, அதுக்கடுத்தது இந்த கதை என்ன பண்ணுறதுன்னா, புத்தி ரூபமான கதை, உலகத்தை சம்ஹரிக்கக்கூடியதான சக்தி படைத்த கதை நம்ம காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். கத பிரசமனி கதா ஸ்லோகம் சொல்லணுமா? விஸ்வசம்ஹிருதி சக்திர்யா விஸ்ருதா புத்தி ரூபிணி சாவசௌதர்சினி பூயாத் கத பிரசமனி கதா. அதாவது விஸ்வசம்ஹிருதி சக்தியா படிக்கப்பட்ட அந்த புத்தி ரூபமான சுதர்சன ஆழ்வாருடைய கதை இருக்குதே, கத பிரசமனி, நம்முடைய நோயை தீர்க்கிறதுக்காக பூயாத் ஆக கடவுது. அதனால இப்போ ஒரு பொருளை பார்த்தோம்னா, எப்படி அந்த ஒரு பொருளை பார்த்தோம்னா, இந்த பொருள் ஆழ்வார் சொல்றார், காரியம் நல்லனகள் அவகாணில் என் கண்ணனுக்கென்னு ஈரியாயிருப்பாள். ஒரு வஸ்து நல்ல வஸ்து இருந்ததுன்னா உடனே என் கண்ணனுக்கு அப்படின்னு ஆழ்வார் நினைப்பார். இந்த எவ்வளோ சுவாமிகள் எவ்வளோ இது பண்ணிருக்காளோ 45ஆம் மட்டங்கிற அடிக்கடி சாய்ப்பார். அதனால் பெருமாளுக்கு எதை பார்த்தாலும் லக்ஷ்மி நரசிம்மனுக்கு சமர்ப்பிக்கணும்னு எனக்கு தோன்றது, அதே மாதிரி பண்ணணும்னு தோன்றது அப்படின்னு சாய்ப்பார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எங்கேயோ வடக்க சஞ்சாரம் இருக்குச்சே, ஒரு இடத்துல இந்த வாழைப்பழத்தை உரிச்சாக்கா காம்பு இருக்கிற பாகத்தில் அப்படி கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னு வச்சுப்போம், அதை உருக்கிச்சு அந்த இடத்துல கொஞ்சம் அது அழுந்தினா மாதிரி இருக்கும். அப்போ அந்த இது மாறிடும். அதே மாதிரி நுனி பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குதோ இல்லை, அதையும் கிள்ளச்சே, அதையும் இது பண்ணச்சே அது அந்த இடத்துலையும் கொஞ்சம் இதுவாகிடும். அதாவது வாழைப்பழம் மற்ற இடத்துலாம் எப்படி பார்க்குறதுக்கு இருக்குதோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் அழுத்தினா மாதிரி ஆகி அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க நீங்களே. அதை அவன் என்ன பண்ணுவான்னா, பெருமாளுக்கு அப்படி சமர்ப்பிக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த பழம் அழுகல் பழம் இல்லை, அது அதுங்கி போல இந்த காம்பை உரித்து அதை பின்பக்கத்துலேயும் அதை இது பண்ணச்சே
அதனுடைய வேகமாக பண்ணினதுனாலையோ இல்லை அதனுடைய காட்டினத்தினால தள்ளச்சே அது என்ன ஆகும், கொஞ்சம் அடிபட்டா மாதிரி ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிச்சே பார்வைக்கு அப்படின்றதுக்காக அந்த ரெண்டு ஓரத்தையும் கொஞ்சம் ஓரம் கத்தியால் அப்படி சீவி விட்டுருவான். அந்த சீவி விட்டால் அந்த அதிங்கின பாகம் போல் இருக்கிறது போயிடும், அதுக்கப்புறம் நல்பாகமாக நிற்கும். கொஞ்சம் போகிறோம் அதே மடத்தில் ஆன மாதிரி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பூர்வாள் அது வரையும் இந்த அந்த அழிங்கரே கூட அது பரியந்தம் வாழைப்பழத்தை உரிச்சாலும் அப்படியே தான் சமர்ப்பிப்பா. ஆனால் அங்கே அந்த சூக்ஷ்மத்தை பார்த்துட்டு அந்த ஏன் அவன் மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணுறான்னா கொஞ்சம் அதிங்கினா மாதிரி அது இதுவான மாதிரி இருக்கா மாதிரி இருக்குது, அது பெருமாளுக்கு அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் போகிறோம் லேசாக அதை சீவுவலாம் அந்த மாதிரி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார். அந்த மாதிரி இன்றைக்கும் சமர்ப்பிச்சுட்டுருக்கா அத்தியாபி. சரி, அதனால் இப்போது அந்த அசுரத்தன்மை போயிடுத்து, எல்லாம் அகங்காரம் அகங்காரம் போயிடுத்துன்னா அப்போ எப்படி இருக்கும், இந்த சரீரம் நோயற்ற தன்மையாக இருக்கும். அதனால் இந்த கதாயுதம் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் கூட இல்லாத நல்லபடியாகும். அதனால் கத பிரசன்னி கதா நோயை தீர்ப்பதற்காக ஆக கடவுது அப்படின்னு சாய்க்கிறேன். அந்த மாதிரி இது நோயற்ற சரீரம். அதனால தான் நமக்கு பாபமற்ற தன்மை, ஜரையற்ற தன்மை, பசியற்ற தன்மை, சோகமற்ற தன்மை, தாகமற்ற தன்மையெல்லாம் வருது. சரிதானே? கத பிரசமனி கதா அப்படின்னு இப்படி அசுரத்தன்மையும் ஒழிஞ்சு நோயற்ற சரீரமும், அதாவது ஸ்வச்சந்தமான சரீரமும் இந்த ரெண்டு இதனால வந்ததுன்னா அதுக்கப்புறம் செவ்விடி செய்ய கதை முசலம். முசலம்ன்றது உலக்கை, முசலம்ன்றது உலக்கைன்ற ஆயுதம். அந்த உலக்கைன்றது என்னதுன்னா ஒரு வஸ்துவை பொடியாக்குறது. உரலில் போட்டு பொடியாக்க வேண்டிய வஸ்துவை உலக்கையால் இடிப்பார்கள். அதாவது நெல்லை முதல்ல குத்தினா, உலக்கையால் குத்தினா உமின்னு வரும். அந்த உமி இல்லை, அந்த உமியை காட்டிலும் அதுக்கு மேலேயும் குத்தினா அந்த உமி என்ன ஆகும், தவிடு ஆகும். நெல்லை குத்தி அரிசி ஆகச்சே உமி வரும். அதை இன்னும் கொஞ்சம் நிறைய குத்தி இது பண்ணாக்கா அந்த உமியும் குத்தினா தவிடு. அதான் சொல்லச்சே என்ன சொல்லுவான்னா தவிடு பொடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒன்றுமே உரு இல்லாத ஆக்கிட்டேன், தூள் 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 தூளாக ஆக்கிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இப்படி நல்ல சரீரம் வந்த உடனே அசுரத்தன்மையும் போய் நல்ல சரீரமும் வந்துடுத்து. இனிமேட்டு என்ன பண்ணணும், நமக்கு இந்த பாபங்கள்லாம் இருக்குதே, அந்த பாபத்தினால வரக்கூடிய அஜ்ஞானம் திரும்பி வரவே கூடாது. அதெல்லாம் பொடி பொடி துகள் துகளாக ஆகணும். அதை இந்த உலக்கை ஆயுதம் நமக்கு அருள்றது. இதை ஸ்லோகம் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, யாஸ்ததிக்ஷோதசாலித்வம் முசலேன ஏன தேனவஹ ஏதீஷ முசலேனாசு வித்யதாம் மோகமௌசலம் அப்படின்னு. அதாவது எந்த உலக்கையினால் மற்ற உலக்கையெல்லாம் பொடியாக்கிறதுல சாமர்த்தியம் உள்ளதாகுதோ, ஏன்னா சக்கரத்தாழ்வாருடைய ஆயுதத்துலேருந்து தான் மற்ற ஆயுதங்கள்லாம் உண்டாடுது, ஒவ்வொரு ஆயுதமும் என்ன. அதனால் அந்த தன்மை பெறுறதோ அப்படிப்பட்ட சுதர்சனுடைய ஏதீச முசலேன அந்த சுதர்சனுடைய உலக்கையினால மோகமௌசலம் ஆசு வித்யதாம் அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடியதான கொடுமை இருக்குதே, அஜ்ஞானம்தான் எல்லாத்துக்கும் அடி காரணம், நாம் இந்த மாதிரி அல்லாடுறதுக்கு. அது தவிடு பொடி ஆகட்டும், அழிந்து போகட்டும், வித்யதாம் அப்படி. அதனால் சர்வ பாபங்களும் நமக்கு மோகத்தை உண்டு பண்ணக்கூடியதான அஜ்ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான கொடுமையான பாபங்கள் மொத்தம் தவிடு பொடியாகுது. அங்கேயே பாபம்
இந்த விட்டில் பூச்சி தீயினில் தூசாகும்னு சொல்கிற மாதிரி போயிடுத்தே அப்படின்னா அது அந்த இடத்துல வர்த்திக்கக்கூடியதான அந்த பாப்பத்தை சொல்லுது. இது சர்வ பாப்பங்களையும் சொல்கிறது. அதுக்கப்புறம் சூலாயுதம். சூலாயுதத்தை சிவனார் கையில் வச்சுட்டுருக்கார். இந்த சிவன் அகிர்புத்ரே சம்மித்தைன்னு பண்ணிருக்கார். அவர் சுதர்சனாழ்வார் மந்திரத்தையும் கண்டுபிடிச்சி இது பண்ணிருக்கார். முசுமனுடைய மந்திரத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லிருக்கார் சிவனார். அந்த சிவனார் கையில கொண்டிருக்கிற ஆயுதம் சூலாயுதம். அது எதுக்கு அப்படின்னா எதிரிகளை துன்புறுத்துறது. எதிரிகளா இருக்கவால சூலாயுதம் கொண்டு துன்புறுத்துறது. அதனால இந்த சூலாயுதமாகப்பட்டது என்னன்னா, எதிரி என்னது? நமக்கு பாப்பம், பாப்பத்தினால வரக்கூடிய நோய். அதனால இந்த சூலாயுதம் நமக்கு நோய் இல்லாதவள செய்யணும். இங்கே தான் நோயை தீர்த்துதே கதை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அங்க சொன்ன நோய் சரீர சம்பந்தமான நோய்களை சொல்லிச்சு. இது ஞான சம்பந்தமான நோய் உள்பட எல்லாத்தையும் சொல்றது. அதனால சூலி திருஷ்ட மனோர்வாச்சோ ஏன சூலயதி த்விஷா பவதாம் தேன பவதாத் திரிசூலேன சூலதா. சூலி திருஷ்ட மனோர்வாச்சோ ஏன சூலயதி த்விஷா பவதாம் தேன பவதாத் திரிசூலேன விசூலதா. அந்த திரிசூலாயுதம் இருக்குதே, அதனால விசூலதா சூல நோய் அப்படின்னு. சூல நோயின்னு ஒரு நோய் கூட இருக்குது சொல்கிறேன். அந்த மாதிரி நோயற்ற தன்மையை இது உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். சிவனால் காணப்பட்ட சூலி திருஷ்ட மனோவாக்கியா. சிவனால், சூலின்னா சூலாயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்க சிவன், அவனால் காணப்பட்ட மனோஹோ வாச்சியா. மனுன்னா மந்திரம், மனுன்னா மந்திரம். மனோஹோ மந்திரத்துக்கு வாச்சியா பொருளானவன் யாரு? சுதர்சனாழ்வான். அப்படி சுதர்சனாழ்வான் அந்த பகவர்களை எந்த சூலயத்தி, எந்த சூலத்தினால துன்புறுத்துறாரோ அப்படிப்பட்ட திரிசூல ஆயுதம் உங்களை நோயற்றதாக ஆக்க வேண்டும். அதாவது ஞான விஷயமான நோய் எதுவுமே வராதபடி பண்ணணும் அப்படின்றத சொல்லி, இப்படி 16 ஆயுதங்களும் கிரமேண நமக்கு படிப்படியாக அனுகிரகம் பண்ணுறதை சாதித்து முடித்தார். மேற்கொண்டு இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு அனுபவிக்கும். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதி வர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்திதிசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சிதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.